Praise the Lord once again for this wonderful meeting together. மறுபடியுமாக நாம் ஒருமித்து கூடி இப்படி கூட்டத்திலே நாம் கூடி வரும்படிக்கு தேவன் நமக்கு ஸ்லாக்கியம் பாராட்டி இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். This is the will of God concerning us in Christ Jesus, that we should always rejoice and we should always pray and we should always be thankful to the Lord for every circumstances. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதும் இடைவிடாமல் ஜெபிப்பதும் எல்லா சூழ்நிலைக்காகவும் எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துவதுமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய நம்மை குறித்ததான சித்தமாய் இருக்கிறது. See, that's the secret of a happy Christian life. ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ரகசியம் அதுதான். Yeah, we may face so many situations in our life, but we need to give thanks to the Lord for every situation. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான அநேக சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளலாம். ஆனால் அத்தனை சூழ்நிலைகளுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Bible says in such sacrifices God is pleased. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இப்பேற்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். So we don't have to go around and see how can I please God. ஆகவே நான் தேவனை எப்படி பிரியப்படுத்துவது என்று சொல்லி அங்குமிங்கும் நாம் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. It is not so difficult to please God. தேவனை பிரியப்படுத்துவது மிகவும் கடினமான காரியமும் இல்லை. Yeah, the word I said is in Hebrew chapter 13. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரத்தில் இருக்கிறது. And verse 15 and 16, I want just to show you the last part of verse 16. 16வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 16. 16வது வசனம். Yeah. With such sacrifices God is pleased. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். It is equivalent to the word which we read in Hebrew 11. Without faith, no one can please God. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதற்கு ஒரு ஒத்த வாக்கியமாக இந்த வசனம் இருக்கிறது. That is one side of the currency. அது நாணயத்தின் ஒரு பக்கமாய் இருக்கிறது. The other side is giving thanks to him continually. We read there continually. மற்றொரு பக்கமானது இடைவிடாமல் அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பது என்பது அந்த நாணயத்தின் மற்றொரு பக்கமாக இருக்கிறது. These two things together, God is pleased. இந்த இரண்டு காரியங்களும் ஒருமித்திருக்கும் பொழுது அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். Those who have faith, they will be giving thanks to God continually. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு இடைவிடாமல் ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பார்கள். Those who are thankful to the Lord, they will have faith also. யாரெல்லாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசமும் உடையவர்களாய் இருப்பார்கள். Yeah, if we say I have faith but I cannot give thanks to the Lord, that means it's a fake faith. எனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் என்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அது ஒரு போலியான விசுவாசம். So it should go together. ஆகவே இவை இரண்டும் ஒருமித்து செல்ல வேண்டும். So it is a very wonderful easy life. ஆகவே இது மிகவும் அருமையான மிகவும் எளிமையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். Okay, if you want to test for a week. இதை நீங்கள் பரிசோதித்து பார்க்க விரும்பினால் ஒரு வாரம் நீங்கள் இதை பரிசோதித்து தான் பாருங்களேன். Just like the doctor said to the sick people, okay, take this tablet for 1 week and come back. எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளிடத்திலே சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த மாத்திரையை நீங்கள் ஒரு வாரம் காலத்திற்கு நீங்கள் இதை உட்கொள்ளுங்கள். After that come. அதற்கு அப்புறமாக நீங்கள் மறுபடியும் வாருங்கள். Same way I am telling you tonight, from tonight onwards, give thanks to the Lord. I'm not asking to pray even. Give thanks to the Lord for every even small situation you face in your life. இந்த ராத்திரி முதற்கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள்.
நான் உங்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூட நான் சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற மிக சிறிய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சரி, அதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். Yeah, it is difficult, but intentionally, forcefully you say thanks to the Lord. அப்படி செய்வது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் தீவிரமாக அதை நீங்கள் வேண்டும் என்றே செய்து பாருங்கள். Just say like that, because it's the word of God. ஆண்டவரே, இதற்காகவும் நன்றி என்று சொல்லி நீங்கள் சொல்லித்தான் பாருங்களேன். ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. When we obey the word of God, miracles will happen in our life. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே அற்புதமானது சம்பவிக்கிறது. Yeah, look at those people, the children of Israel, they reached a place called Jericho. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பாருங்கள். எரிகோ என்கிற ஒரு பட்டணத்திற்கு முன்பதாக வந்தடைந்தார்கள். Because of the children of Israel, the Jericho was made tightened. No one can go inside and no one can come outside. இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக எரிகோ பட்டணமானது இறுக பூட்டப்பட்டது. யாரும் வெளியே செல்ல முடியாது, யாரும் உட்பிரவேசிக்கவும் முடியாதபடிக்கு. And God said to Joshua, okay, all the priests take the Ark of Covenant and go around daily once. ஆகவே யோசுவாவினிடத்திலே தேவன் சொன்னார், ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். Carrying the trumpet in their hands. தங்களுடைய கைகளிலே அவர்கள் எக்காலத்தை பிடித்துக் கொண்டு 7th day go around 7 times and let the priest sound the trumpet. 7வது நாளிலே 7 முறை நீங்கள் அந்த எரிகோவை சுற்றி வந்து ஆசாரியர்கள் அந்த எக்காலத்தை அவர்கள் கம்பீரமாய் துணிக்கட்டும் என்று சொன்னார். They obeyed that word and gave thanks to the Lord. Shouting means giving thanks to the Lord. அவர்கள் thanks to the Lord, and that heavy fortress came down. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அங்கே உரத்த சத்தமிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த மிகப்பெரிய எரிகோ கோட்டையானது அவர்களுக்கு முன்பதாக இடிந்து விழுந்தது. It is because they obeyed the word of God. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அப்படி ஆயிற்று. Look at the time of Gideon. நீங்கள் கிதியோனுடைய நாட்களிலே நடந்ததை பாருங்கள். Gideon and 300 men. கிதியோனும் 300 பேரும். They have obeyed the word of God and they shouted as a 3 company to the Lord. Immediately all the Midian began to run. They began to fight within themselves. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3 பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் உரத்த சத்தமிட்டார்கள். அப்பொழுது மீதியானர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு அந்த இடத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். They have defeated Midian. அந்த மீதியானர்கள் அந்த இடத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள். What is the reason? They obeyed God. என்ன காரணத்தினால்? இந்த கிதியோனியர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால். And Jesus gave thanks in the night in which he was betrayed. இயேசுவானவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். He took the cup. அவர் what he is going to drink. அவர் தான் பானம் பண்ண போகிற அந்த பாத்திரத்தை எடுத்து that cup of suffering. பாடுபடுகிற அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து he gave thanks to the Lord. அந்த பாடுகளின் பாத்திரத்திற்காக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். You know what happened on that night? அந்த ராத்திரியிலே என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? The prince of this world, the ruler of this world was defeated. இந்த உலகத்தின் அதிபதி அந்த ராத்திரியிலே தோற்கடிக்கப்பட்டான். Yeah, it's the greatest weapon against Satan is thankfulness to the Lord. சாத்தானுக்கு விரோதமான மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பதே அப்பேராயுதம். When we are thankful to the Lord, Satan cannot stand there. நாம் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே நமக்கு விரோதமாக சாத்தானால் நிற்க இயலாது. In that night,
He was thinking Jesus will complain and murmur. அவன் சாத்தான் நினைத்தான் இப்பொழுது இயேசுவானவர் முறுமுறுத்து அவர் குறை சொல்ல போகிறார் என்று நினைத்தான். I have done all good things to the people. ஜனங்களுக்கு நான் நல்லதுதானே செய்தேன். I have obeyed you till this time. கடைசி நேரம் வரைக்கும் பிதாவே நான் உமக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தேன் அல்லவா? This is what is happening in my life. இப்படி எல்லாம் செய்த பிற்பாடும் இதுவா என்னுடைய வாழ்க்கையிலே கடைசியில் சம்பவிக்க வேண்டும்? Satan was thinking that Jesus will say like that. இப்படி எல்லாம் இயேசு சொல்ல போவார் என்று சொல்லி சாத்தான் நினைத்துக் கொண்டான். Rather Jesus gave thanks to the Father. ஆனால் மாறாக இயேசுவோ தன்னுடைய பிதாவுக்கு நன்றி செலுத்தினார். And the ruler of this world was judged in that night. அந்த ராத்திரியிலே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். So we don't have to judge the ruler of the world. We have to judge the ruler who is ruling in us by giving thanks to the Lord. உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய அந்த சுயம் என்கிற அந்த நம்மை நாம் ஆட்கொள்ள வேண்டும், அவனை நாம் தோற்கடிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக the spirit that rules our home, நம்முடைய வீட்டை ஆளுகை செய்கிற அந்த ஆவி, we have to give thanks to the Lord. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We can see he will be defeated. அவன் தோற்கடிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். And God will be rejoicing. கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுவார். And when God rejoices, your heart will be rejoicing. கர்த்தர் மனம் மகிழும் பொழுது உங்களுடைய மனமும் மகிழும். That joy will be transmitted into our heart. அந்த சந்தோஷமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாகவும் வரும். You know what God said in Romans, I think 14? The God of peace will soon crush Satan under our feet. ரோமர் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரத்திலே நம்முடைய கால்களின் கீழாகவும் மிதித்து போடுவார். Verse 20. 20வது வசனம். Yeah, how can he crush Satan under our feet? எப்படி நாம் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழாக மிதித்து போட முடியும்? We are not crushing, God is crushing. நாம் மிதிப்பதில்லை, தேவன் மிதிக்கிறார். But under our feet. ஆனால் அவர் மிதிப்பது நம்முடைய கால்களின் கீழாக. Yeah, our leg will be used for that. அவனை மிதிப்பதற்கு நம்முடைய கால்கள் பயன்படுத்தப்படும். When we give thanks to the Lord. நாம் கர்த்தருக்கு நன்றி ஏறெடுக்கும் பொழுது. See, thankfulness is a very powerful weapon against our enemy. பாருங்கள், நம்முடைய எதிரிக்கு விரோதமாக நாம் பயன்படுத்தக்கூடிய பேராயுதம் இந்த நன்றி செலுத்துதலாய் இருக்கிறது. Yeah, we don't fight with the hands and words and all. நாம் நம்முடைய கைகளை வைத்தோ அல்லது நம்முடைய வார்த்தைகளை கொண்டோ அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. But rather we raise our hands towards heaven and give thanks. ஆனால் கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்தினால் போதும். You try it for a week and you will see your Christian life is progressing. I mean, much more than all these years. நீங்கள் இதை ஒரு வார காலத்திற்கு பயிற்சித்து பாருங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியமானது இதுவரைக்கும் முன்னேறினதை காட்டிலும் தீவிரமாய் முன்னேறுகிறதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். You will see a sudden change in your own life. உங்களுடைய சொந்த ஜீவியத்திலே ஒரு திடீர் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். You will get certain new revelation from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில புதிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Your heart will be full of the word of God. உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். All these years, your head was full of word of God. இத்தனை வருடங்களாக உங்களுடைய தலைதான் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. But you can see your heart is full of word of God. ஆனால் இனிமேல் உங்களுடைய இருதயமும் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். Then what is filled in your heart, you began to speak through your mouth. ஆகவே உங்களுடைய இருதயத்திலே என்ன நிரம்பி இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் உங்கள் வாய் வழியாக பேச போகிறீர்கள். All these years maybe bitterness was coming out of your mouth.
இத்தனை வருடங்களாக நம்முடைய வாயிலிருந்து காழ்ப்புணர்ச்சி, கசப்புத்தன்மை தான் வெளியே வந்து கொண்டிருந்திருக்கலாம். But you will see joy is coming out of your heart. ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து சந்தோஷம் புறப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். There will always be a merry making melody in your spirit. எப்பொழுதுமே உங்களுடைய ஆவிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு சுபாவத்தை நீங்கள் பார்க்க முடியும். That is what is our call is. அதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. That is what is called eternal life. அதுதான் நித்திய ஜீவன் என சொல்லப்படுகிறது. Yeah, I want to share something from the book of John chapter 17. யோவான் 17வது அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Yeah, Jesus was so joyful in his heart. இயேசு தம்முடைய இருதயத்திலே மிகவும் சந்தோஷமாய் இருந்தார். He lifted his eyes towards heaven. அவர் தம்முடைய கண்களை பரத்திற்கு நேராக ஏறெடுத்து, and other place he said, I praise your Father. This is the way it was pleasing to you. மற்றொரு இடத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படி செய்வது உமக்கு பிரியமாய் இருந்தபடியினால் பிதாவே நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். He was filled with the Holy Spirit and said, that is I want to show you Luke chapter 10. Luke chapter 10. லூக்கா 10வது அதிகாரத்திலே அது இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Yeah, Jesus at that very time he rejoiced greatly in the Holy Spirit and said, இயேசுவானவர் அந்த நேரத்திலே தன்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக அவர் அப்படி சொன்னார். I praise you, O Father, Lord of heaven and earth. 21வது வசனத்திலே, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, you have hidden these things from the wise and intelligent. இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து விட்டீர். What God has hidden from intelligent and wise? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தேவன் மறைத்தது எது? This simple truth. இந்த எளிமையான சத்தியம்தான். Simple practical truth. மிகவும் எளிமையான அடிப்படை சத்தியம், நடைமுறை சாத்தியமுள்ள சத்தியம். Wise and intelligent, what they will do? ஞானிகளும் கல்விமான்களும் என்ன செய்வார்கள்? They will be very serious in every situation. Oh, this place we smile? No, we cannot. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மிகவும் கடுகடு என்று இருப்பார்கள். இந்த சூழ்நிலையை நாம் சிரிப்பதா? கூடாது என்று சொல்வார்கள். Yeah, this place, can I give thanks to the Lord? No. இந்த இடத்திலே போய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? Yeah, I have to speak back. நான் இந்த இடத்திலே திரும்பி பேச வேண்டும். I have to take an action in this place. இந்த இடத்திலே நான் ஒரு எதிர்ச்செயலை செய்ய வேண்டும். I have to oppose it. இந்த இடத்திலே இதை நான் எதிர்க்க வேண்டும். This is what wise and intelligent people do. இதைத்தான் கல்விமான்களும் ஞானிகளும் செய்வார்கள். But Jesus said, you revealed them to the babies. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால். He said, this is the way it was pleasing in your sight. அவர் சொல்லுகிறார், ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. Yeah, this simple truth, clever, intelligent people does not know. இந்த எளிமையான சத்தியத்தை ஞானிகளும் புத்திசாலிகளும் அறிவாளிகளும் அறியவில்லை. Only people like babes know about it. பாலகரை போன்றவர்கள் தான் இதை அறிந்திருக்கிறார்கள். Because why? When a baby, if you say something, they will just accept it. That's all. ஏனென்று சொன்னால், நீங்கள் சிறு குழந்தைகளிடத்தில் எதையாவது சொல்வீர்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். They will not ask why, how, like clever people. எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். How it will happen? இது எப்படி சம்பவிக்கும்? Clever people will ask. புத்திசாலிகள் தான் கேள்வி கேட்பார்கள். But little children, they cannot ask those questions. சிறு பிள்ளைகளோ இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டார்கள். So Jesus lifted up his eyes towards heaven. Verse John 17:1. பரத்திற்கு நேராய் ஏறெடுத்து, he said, Father, the hour has come, glorify your Son, that the Son may glorify you, even as you gave him authority over all flesh, that to all whom you have given him, he may give eternal life.
யோவான் 17வது அதிகாரம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். All whom Father you gave me. பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த யாவரும். Not for the whole world. இந்த முழு உலகத்திற்காக அல்ல. All whom you gave me. பிதாவானவரே, நீர் கொடுத்த யாவருக்கும். What I have to give to them? அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்? Eternal life. நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். Yeah, the authority what Jesus has is to give eternal life to all those who have come to him. இயேசுவினிடத்திலே வருகிறவர்களுக்கு அவர் கொடுக்கத்தக்க காரியம், அதாவது அவர் அதிகாரம் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே. Eternal life means a life, a joy which will never end. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஒருபோதும் முடிவடையாத சந்தோஷம், ஒரு ஜீவியம். As a peace which never ends. முடிவடையாத சமாதானம். So, a great joy in the heart. நம்முடைய இருதயத்திலே மாபெரும் சந்தோஷம். Yeah, this is what through salvation we have received. இதைத்தான் ரட்சிப்பின் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். If somebody asks you, brother, when you are born again, what did you get it? உங்களை பார்த்து யாராவது, சகோதரே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அல்லது மறுபடியும் பிறந்த அந்த நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டால், what you will say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Yeah, I know Jesus. எனக்கு இயேசுவை தெரிந்தது. I have accepted Jesus. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். I am going to a church. நான் இப்பொழுது சபைக்கு போய் வருகிறேன். And I know the Bible. எனக்கு வேதம் தெரியும் இப்பொழுது. I tell you, brothers, is this what you got in the beginning? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரே, ஆரம்பத்திலே நீங்கள் எதையா பெற்றுக்கொண்டீர்கள்? What did you receive when you were truly born again? நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறந்த பொழுது நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்கள்? You received a church. நீங்கள் ஒரு சபையை பெற்றுக்கொண்டீர்களா? You become part of the church. அல்லது சபையின் ஒரு அங்கமாக மாறினீர்களா? I don't think I didn't get it like that. எனக்கு அதெல்லாம் கிடைக்கவில்லை. I got a great joy and freedom in my spirit. என்னுடைய ஆவியிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கண்டடைந்தேன். I was bound in my spirit. நான் என்னுடைய ஆவியிலே கட்டப்பட்டவனாய் இருந்தேன். I was so timid and shy in my spirit. என்னுடைய ஆவியிலே நான் கூச்ச சுபாவம் உள்ளவனாக, வெட்கமுடையவனாக இருந்தேன். I was so harsh in my heart. என்னுடைய இருதயத்திலே நான் மிகவும் கடினமுள்ள நபராய் இருந்தேன். And as soon as I met my Savior, my heart was filled with joy. நான் எப்பொழுது என்னுடைய இரட்சகரை நான் கண்டடைந்தேனோ அப்பொழுதே என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்தது. That joy, you have to keep it. அந்த சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Yeah, David said after sinning, when he was repenting, he asked only God one thing. பாருங்கள், தாவீது பாவம் செய்த பிற்பாடு அவன் மனம் திரும்பின பொழுது அவன் தேவனிடத்திலே ஒன்றை தான் கேட்டான். Yeah, he didn't ask, establish my kingdom. Where are your Swami, you are okay. அவன் ஆண்டவரே தன்னுடைய ராஜ்யத்தை எனக்கு மறுபடியும் ஸ்தாபித்து கொடும் என்று கேட்கவில்லை. Take away my shame from people. ஜனங்கள் மத்தியிலே எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீக்கிவிடும் என்று கேட்கவில்லை. Don't tell anybody. இதை யாருக்கும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி விடாதீர் என்று கேட்கவில்லை. See verse 12, Psalms 51:12.
சங்கீதம் 51வது அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்கள். Restore to me the joy of your salvation. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே. Yeah, this is what we have received. இதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம். When we were born again, this is what we got it. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது இதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம். A great joy in the heart. நம்முடைய இருதயத்திலே மாபெரும் சந்தோஷம். And great peace in our heart. மாபெரும் சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே great freedom in our heart. நம்முடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய விடுதலையை நாம் உணர்ந்தோம். Yeah, this is what I think, almost everybody born again can testify like that. மறுபடியும் பிறந்த எல்லோருமே இதை சாட்சியாக சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். But when you see to your life today, ஆனால் உங்களுடைய ஜீவியத்தை இன்று நீங்கள் உற்று நோக்கினால், do that joy increased? இந்த சந்தோஷமானது அதிகமாகி இருக்கிறதா அல்லது குறைந்து போய்விட்டதா? We need to examine. நாம் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். See what Peter says about this joy. இந்த சந்தோஷத்தை குறித்து பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். As we grow older and older, நாம் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது, here Peter says in his second book, பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்திலே இப்படி சொல்லுகிறார். I think first epistle, chapter 1. மன்னிக்கவும், முதலாவது நிருபத்தினுடைய முதலாவது அதிகாரம் verse 8, last part. 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி. Yeah, you have not yet 8. You have not seen him. You love him. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். You do not see him now, but believe in him. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். What is the result of it? இதனுடைய விளைவாக என்ன சம்பவிக்கிறது? You greatly rejoice with a joy inexpressible and full of glory. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் நீங்கள் களி கூர்ந்திருக்கிறீர்கள். Yeah, after so many years of Christian life, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அநேக வருடங்களுக்கு பிற்பாடு, after many years being in the church as a Christian, ஒரு கிறிஸ்தவனாக சபையிலே அநேக வருடங்கள் இருந்த பிற்பாடு, what is your level? உங்களுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது? You greatly rejoice. நீங்கள் மகிமையால் நிறைந்திருக்கு அல்லது மிகவும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? With a joy which cannot be spoken, inexpressed, means I cannot explain my joy. சந்தோஷத்தினால், விவரிக்க முடியாத சந்தோஷத்தினால் நீங்கள் மகிழ்ந்திருக்கிறீர்களா? Are you getting full of glory? நீங்கள் மகிமையால் நிறைந்திருக்கிறீர்களா? Yeah, this is the mark of eternal life. One has got eternal life. ஒரு நபர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. And that joy does not bother what is happening around you. அந்த சந்தோஷமானது உங்களை சுற்றி என்ன சம்பவிக்கிறது என்பதை எல்லாம் பொருட்படுத்தாது. That joy will not look who is doing bad to me, who is speaking evil about me, who has thrown this stone on me. Nothing. எனக்கு அந்த சந்தோஷமானது எனக்கு விரோதமாய் யார் பேசுகிறார்கள் அல்லது எனக்கு விரோதமாய் யார் தீமை செய்கிறார்கள் அல்லது யார் என்னை கல்லெறிகிறார்கள் என்பதெல்லாம் அது பார்க்காது. What testimony people are telling about me? என்னை குறித்து ஜனங்கள் எப்பேற்பட்ட சாட்சி சொல்லுகிறார்கள்? You know what Jesus did? Hebrew 12. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே இயேசுவானவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? These are all known verses, nothing new I am speaking. நான் புதிதாக ஒன்றும் பேசவில்லை, ஏற்கனவே நமக்கு தெரிந்த வசனங்களை தான் நான் பேசுகிறேன். Because of the joy set before him, he வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு he despised the shame. அவர் அவமானத்தை எண்ணவில்லை. Yeah, because he was full of eternal life. ஏனென்று சொன்னால் அவர் நித்திய ஜீவனாலே நிறைந்தவராய் இருந்தார்.
Yeah, this is the authority Jesus has got to give us. இந்த ஒரு அதிகாரத்தை தான் இயேசுவானவர் தம்மிடத்தில் கொண்டிருக்கிறார். And this is what is his promise. இது அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Yeah, John says in his first epistle. யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே இப்படியாக சொல்லுகிறார். I think chapter 2 verse 25. ஆமா பிரதர். Yeah, verse 25. Yes, 2:25. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். This is the promise which he himself made to us, eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். Means he will give me rest and peace and joy all the time in my heart. அப்படி என்று சொன்னால் எப்பொழுதும் என்னுடைய இருதயத்திலே இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். As a result, I have no time to sin. அதன் விளைவாக எனக்கு பாவம் செய்வதற்கே நேரம் இல்லை. I have no time to complain about anybody. மற்றவர்களை குறித்து குறை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. Because my heart is getting purified as long as I keep on continually giving thanks. ஏனென்று சொன்னால் நான் தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டிருப்பதினால் என்னுடைய இருதயமானது இப்பொழுது சுத்தமாகிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. This is one way of purifying ourselves. நம்மை நாமே சுத்திகரிப்பதிலே இது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. Keep on giving thanks. தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பது. My heart is getting pure and pure. என்னுடைய இருதயம் அப்பொழுது சுத்தமாகிக் கொண்டே வருகிறது. All dirty things is going away. அசுத்தமான எல்லா காரியங்களும் என்னை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறது. All dirty speech, அசுத்தமான சம்பாஷணைகள், all thinking, dirty thinking, அசுத்தமான சிந்தனைகள், all speaking evil about other people, மற்றவர்களை குறித்து பொல்லாப்பாய் பேசுகிற காரியங்கள், running after this world, இந்த உலகத்திற்கு பின்பதாக ஓடுகிற காரியம், loving myself, என்னை நானே நேசிக்கிற காரியம், loving money, பணத்தை நேசிக்கிற காரியம், all these things keep on going away from me. இவைகள் எல்லாம் தொடர்ந்து என்னை விட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. I want to tell you again, test it and see it. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் இதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். God himself said, test and know me. தேவன் தாமே இப்படி சொல்லி இருக்கிறார், என்னை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். Okay, is this word is true? இந்த வார்த்தை உண்மையா இருக்கும் என்றால், yeah, I have heard many preachers are preaching about it. இந்த காரியத்தை அநேக பிரசங்கிகள் பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். Yeah, rejoice always. I say it again, rejoice. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். Yeah, I used to hear the message and I used to believe it possible, but it was not true with me. நான் இந்த செய்தியை கேட்டிருக்கிறேன், அதை விசுவாசித்தும் கூட இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இது நடைமுறை சாத்தியமாகவில்லை. Yeah, because our good brothers are speaking about it. Even Apostle Paul is saying it about it. Oh, it is written in the Bible. It is true. சரி, அப்போஸ்தலர்கள் இதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள், நமக்கு பிரியமான சவுல் இதை குறித்து பேசுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் உண்மைதான், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Do you want to go like that? Accepting it is true? இது உண்மை என்று சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களா? That will be foolishness. அப்படி செய்வது மதியீனமா இருக்கும். You must see whether it is true or not. Like the believers in I think in Berovia somewhere. Athene. Berea. Berea, yes. Berea கிறிஸ்தவர்களை போல இந்த வசனம் உண்மைதானா என்று சொல்லி நீங்கள் பரிசோதித்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். They used to test it whether it is true. அவர்கள் இதெல்லாம் உண்மைதானா என்று பரிசோதித்து பார்த்தார்கள். I don't want to believe that because Apostle Paul said in Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டார் என்பதனால் மாத்திரம் நான் விசுவாசிக்க விரும்பவில்லை. Or some good brothers through the Holy Spirit has spoken about it. அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சில நல்ல சகோதரர்கள் இதை குறித்து பேசிவிட்டார்கள் என்பதனாலும் நான் அதை விசுவாசிக்க விரும்பவில்லை. Yeah, they may be enjoying it. ஒருவேளை சொன்னவர்கள் அதை அனுபவிக்கலாம். But I just nod my head and go. ஆனால் நான் என்னுடைய தலையை அங்கே அசைத்து விட்டு நான் போய்விட்டேன், அவ்வளவுதான். Don't remain like that. நீங்கள் அப்படியே இருந்து விடக் கூடாது. Test every word.
ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். And then you will be bold enough. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அதிலே மிகவும் தைரியம் கொள்வீர்கள். And you will say it is not because of your preaching, like that Samaritan woman said, the people of Samaria said. அதற்கப்புறமாக நீங்கள் சமாரியா பட்டணத்தார் சொன்னது போல நீ சொன்னதினால் மாத்திரமல்ல, yeah, we ourselves, நாங்களாகவே இதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். So what a power that will be. அப்படி என்று சொன்னால் அதற்கு வல்லமை எப்பேற்பட்டதா இருக்கும்? You know why many believers are powerless? ஏன் அநேக விசுவாசிகள் வல்லமை இல்லாதவர்களா இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? They say, brother, I can't believe it, brother. I have failed. அவர்களே, இதை என்னால் விசுவாசிக்க முடியவில்லை, இதை என்னால் நம்ப முடியவில்லை. I failed in this place. இந்த இடத்திலே நான் தோற்று போய் விட்டேன். I have committed this sin. இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன். Why? What is the reason? ஏன், என்ன காரணத்தினால்? They don't have the power. அவர்களுக்கு வல்லமை இல்லை. They have heard the word of God, but they don't have the power. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்திலே தேவ வல்லமை இல்லை. Why the power is not there? ஏன் வல்லமை அவர்களிடத்தில் இல்லை? They did not test and see the verses they have heard. அவர்கள் கேட்ட வசனங்களை அவர்கள் பரிசோதித்து அவர்கள் பார்க்கவில்லை. They have heard it a message. ஒரு செய்தியாக மாத்திரம் அதை கேட்டுவிட்டு அப்படியே போய்விட்டார்கள். Yeah, don't remain as a hearer of a good message. ஒரு நல்ல செய்தியை கேட்கிற நபராக மட்டும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். You know what James said? யாக்கோபு என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? Don't remain as a mere hearer, but doers. கேட்பவர்களாய் மாத்திரம் இராமல், but doers. நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Yeah, if you do it, நீங்கள் அதன்படி செய்தால் நீங்கள் வல்லமை அடைவீர்கள். So this is the way, brothers, you can have eternal life. ஆகவே சகோதரர்களே, இப்படித்தான் நாம் இந்த நித்திய ஜீவனை கண்டடைய முடியும். Jesus came to give me this life. இந்த நித்திய ஜீவனை தருவதற்காகவே இயேசு வந்தார். Then he said in verse 3. மூன்றாவது வசனத்திலே அதற்கு அப்புறமாக அவர் சொல்லுகிறார், we have heard it hundreds of times. நாம் 100க்கு மேற்பட்ட முறை இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். This is nothing I am sharing tonight. ஏதோ புதிதான ஒரு காரியத்தை இந்த ராத்திரியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை. Yeah, Jesus said, this is the eternal life. இயேசு சொன்னார், நித்திய ஜீவன் என்றால் they may know you. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அவர்கள் அறிந்து கொள்வது, and the only true God and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Yeah, he said this is eternal life. அவர் சொன்னார், இதுதான் அந்த நித்திய ஜீவன். Knowing the true God. ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்வது. Who is this true God? யார் இந்த மெய் தேவன்? True God is my Father. இந்த மெய் தேவன் என்னுடைய பரமபிதா. And who is Jesus Christ? இந்த இயேசு கிறிஸ்து யார்? Who has become a ransom for me. எனக்காக பரிகார பலியானவர். I know both of them. அவர்கள் இருவரையும் நான் அறிந்திருக்கிறேன். If I know, ஒருவேளை அவர்கள் இருவரையும் நான் அறிந்தால், nobody can take away my joy. யாருமே என்னுடைய சந்தோஷத்தை என்னை விட்டு பறித்துக் கொள்ளவே முடியாது. Jesus came to give us understanding about the true God. இந்த மெய் தேவனை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கான அறிவை இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். Yeah, you read in 1 John chapter 5, those last words you can see there. We have no time. 1 யோவான் 5வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களிலே இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நேரம் இல்லை. Yeah, this is the knowledge he gave me. இந்த ஒரு அறிவை புரிந்து கொள்ளுதலை தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். Until Jesus came, Satan and all the people gave a picture about God. இயேசுவானவர் வரும் வரைக்கும் சாத்தானும் மற்ற ஜனங்களும் தேவனை குறித்து வேறு ஒரு சித்திரத்தை அவர்கள் காண்பித்தார்கள். Very angry God. தேவன் மிகவும் கோபமான தேவனாக, always punishing, எப்பொழுதுமே தண்டிக்கிற ஒரு தேவனாக, very hard,
மிகவும் ஒரு கடினமான தேவனாக, killing the people. ஜனங்களை எப்பொழுதுமே கொன்று போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தேவனாக. This is the picture we get about God. இப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தை தான் தேவனை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். Until Malachi, this is what the picture we get it. மல்கியா வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சித்திரம் தான் நமக்கு கிடைக்க பெற்றது. Yeah, I can never go to this God. ஐயோ, இந்த தேவனிடத்திலே என்னால் ஒரு காலம் சென்றடைய முடியாது. I can never stand before this God. ஒரு காலம் இந்த தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க முடியாது. But Jesus came and gave a different picture. ஆனால் இயேசு வந்த பிற்பாடோ அவர் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சித்திரத்தை காண்பித்தார். God is a loving father. பிதா, தேவன் அன்பான பிதா என்று சொல்லி காண்பித்தார். He said God is love. அவர் சொன்னார் தேவன் அன்பாகவே இருக்கிறார். He said in him there is no darkness at all. அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. He said in him there is no evil. அவரிடத்திலே எவ்வளவேனும் பொல்லாப்பு இல்லை. Yeah, I must know this God. இந்த தேவனைத்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும். And I must be in communion with such a God, the Father. இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். I must have a fellowship of love with him. இவரோடு கூட அன்பின் ஐக்கியத்திலே நான் இணைந்திருக்க வேண்டும். There I cannot sin. அந்த இடத்திலே என்னால் பாவம் செய்ய முடியாது. Because he hates sin. ஏனெனில் அவர் பாவத்தை வெறுக்கிறார். So if I know that, ஆகவே அதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது I will have eternal life. எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். This is the promise. இது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. How can a person remain without sinning? ஒரு நபர் பாவம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? It's only by loving the Lord with all your heart. நம்முடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நேசிப்பதன் மூலமாகவே நாம் பாவம் செய்யாமல் பாதுகாப்பா இருக்க முடியும். That is the meaning of knowing God and knowing Jesus Christ. தேவனை அறிவதும் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் என்பதனுடைய அர்த்தம் இதுதான். Yeah, while Jesus was on the earth in his lifetime, two people came to him. இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே two people came to him. இரண்டு பேர் அவரிடத்திலே வந்தார்கள். Yeah, Luke chapter 18. லூக்கா 18வது அதிகாரம் verse 19. Verse 18. What shall I do to inherit eternal life? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Yeah, Jesus said, இயேசு சொன்னார், you know the commandment, verse 20. 20வது வசனத்திலே நியாயப்பிரமாணங்களை நீ அறிந்திருக்கிறாய். Yeah, he began to say something. அவன் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தான். Don't commit adultery, don't murder, not steal, not bear false witness, honor your father and mother. இயேசுவானவர் அவனை பார்த்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய் என்கிற காரியங்களை அறிந்திருக்கிறாயே என்றார். Yeah, he said all these things I am doing. அவன் சொன்னான், அதற்கு அவன் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன் என்றான். Yeah, many people are like that. பாருங்கள், அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். They do all these things. அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். But they miss something. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை இழந்து விடுகிறார்கள். The first and important commandment. அது முதன்மையானதும் மிகவும் முக்கியமான ஒரு பிரதான கற்பனை. Yeah, Matthew chapter 22. மத்தேயு 22வது அதிகாரம் verse 37. 37வது வசனம். You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூற கடவாய். This is a great and foremost. இதுவே முக்கியமான பிரதான கற்பனையா இருக்கிறது. Yeah, he missed that. இதை அவன் இழந்து போனான். This ruler, he missed that. இந்த அதிபதி இதை செய்யாமல் இருந்தான். Yeah, he saw all other. Yes,
I don't murder, I don't steal, I don't speak lie, I don't commit adultery. So many things. He said, அவன் சொன்னான், ஆம், நான் விபச்சாரம் செய்யவில்லை, கொலை செய்வதில்லை, களவு செய்வதில்லை, பொய் சாட்சி சொல்வதில்லை, என்னுடைய பெற்றோர்களை எல்லாம் நான் கனம் பண்ணுகிறேன் என்று அநேக காரியங்களை சொன்னான். Yeah, today we may say something else. இந்த நாட்களிலே நாம் வேறு பல காரியங்களை சொல்ல முடியும். But ஆனால் he missed the greatest and first and greatest commandment. அவன் முதன்மையும் மிகவும் பிரதானமான அந்த கற்பனையை அவன் தவற விட்டிருந்தான். And he say, what is lacking in me? அவன் கேட்கிறான், என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது? Yeah, this is what he was missing. இதைத்தான் அவன் தவற விட்டிருந்தான். He did not know who God is. தேவன் யார் என்பதையே அவன் அறியாதவனாய் இருந்தான். Yeah, other person, a lawyer came to Jesus in other place. மற்றொரு இடத்திலே ஒரு நியாயாதிபதி இயேசுவின் இடத்திலே வந்தான். Yeah, what shall I do to inherit the eternal life? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். He said, love your neighbor. Love your God with all your heart and mind and soul. And next is equivalent to it, love your neighbor as yourself. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு. இதற்கு ஒப்பாய் இருக்கிற மற்றொரு கற்பனை, உன்னை போல உன்னுடைய பிறனையும் நேசி என்று சொல்வது. Then he began to justify, who is my neighbor? அப்படி உடனே சொன்ன உடனேயே எனக்கு பிறன் யார் என்று அவன் கேட்டான். Yeah, these two people missed something. இந்த இரண்டு பேருமே ஒரு காரியத்தை அவர்கள் தவற விட்டிருந்தார்கள். That important commandment of loving God with all your heart. முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிற அந்த கற்பனையை அவர்கள் தவற விட்டிருந்தார்கள். Loving your neighbor as yourself. உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். Yeah, when you love God, you will not sin. நீங்கள் தேவனை நேசிக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். Yeah, if you love somebody, you cannot be angry with him. நீங்கள் ஒரு நபரை நேசிக்கும் பொழுது அவர் மீது நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள். You cannot speak bad about him. அவரை குறித்து நீங்கள் தீமையாகவும் பேச மாட்டீர்கள். You cannot lust the neighbors, what belongs to the neighbor. உங்களுடைய அயலகத்தாருக்கு சொந்தமாய் இருக்கிறவர்களை நீங்கள் இச்சிக்க மாட்டீர்கள். Because why? ஏன்? You love him, love that person. நீங்கள் அந்த நபரை நேசிப்பதினால். Why you are not angry with that person? ஏன் அந்த நபரோடு நீங்கள் கோபம் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? Because you love him. ஏனென்றால் அந்த நபரை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Why you are not bitter against that person? ஏன் அந்த நபரோடு கூட நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்ளவில்லை? Because you love him. ஏனென்றால் அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Because love is like light. ஏனென்றால் அன்பானது ஒளிக்கு ஒப்பாக இருக்கிறது. Hatredness is like darkness. ஆனால் வெறுப்பு இருளுக்கு ஒப்பாக இருக்கிறது. It cannot go together. இவைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்க முடியாது. Yeah, what the Holy Spirit says here. இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? Yeah, 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். Yeah, you can see so many fruit of love. இங்கே அன்பினுடைய அநேக கனிகளை பார்க்க முடியும். Yeah. Verse 4 onwards you can see it. 4வது வசனம் தொடங்கி நீங்கள் பார்க்க முடியும். Yeah, it bears all things, believes all things, hope all things, endures all things. It does not create any trouble for the brother. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சபிக்கும், அது சகோதரனுக்கு தீங்கிழைக்காது. Yeah, because a love cannot do anything wrong. ஏன் என்று சொன்னால் அன்பு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. So now you understand, knowing the true God and Jesus Christ whom he sent. ஆகவே இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? மெய் தேவனாகிய ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை அறிந்து கொண்டீர்களா? Yeah, that knowledge is not in your brain. அந்த அறிவானது உங்களுடைய மூளையில் மட்டுமல்ல. It is not that I know Jesus and I have accepted Jesus. எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த அறிவு போதாது. It is not that I am in the church. நான் சபையில் இருக்கிறேன் என்பது போதாது. But ஆனால் knowing him means I love him with all my heart and soul and my spirit
all being. அவரை அறிவது என்று சொன்னால் நான் என்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆவியோடு கூட அவரில் நான் அன்பு கூறுவதாகும். That is the only place I cannot sin. அந்த ஒரு இடத்திலே தான் நான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். That is only one place I cannot refuse him. நான் அந்த ஒரு இடத்தில் தான் அவரை மறுதலிக்காமல் இருக்க முடியும். Yeah, that's what Jesus asked to Peter, do you love me more than this? ஆகவேதான் பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார், இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Yeah, he asked Peter about that. அதை குறித்து அவர் பேதுருவினிடத்திலே கேட்டார். And when 3 times when he asked, Peter was grieving in his heart. 3 முறை பேதுருவை பார்த்து இயேசு கேட்ட உடனேயே பேதுரு தன்னுடைய இருதயத்திலே அதிக துக்கம் அடைந்தான். He repented about it. அதை குறித்து அவன் மனம் திரும்பினான். He did not repent about, Lord, I have done that mistake and this sin and that sin. ஆண்டவரே, நான் இந்த பாவம் செய்து விட்டேன், அந்த தவறு செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறையோ அல்லது பாவத்தை குறித்தோ அவன் வருந்திக் கொண்டிருக்கவில்லை. What do we really regret and confess? நாம் எந்த இடத்திலே மனம் வருந்தி நாம் அறிக்கை எழுகிறோம்? We say, brother, I got angry. God, I got angry with my wife, angry with my brother. ஆண்டவரே, அல்லது சகோதரனே, நான் என்னுடைய மனைவியோடு கூட கோபப்பட்டு விட்டேன், அல்லது என்னுடைய இடத்திலே கோபப்பட்டு விட்டேன். I was bitter against that person. அவர்களுக்கு விரோதமாக நான் மிகவும் கசப்பாக இருந்தேன். I spoke against that person. அந்த நபருக்கு விரோதமாக நான் பேசிவிட்டேன். Yeah, why you have spoken all these things? சரி, ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் பேசினீர்கள்? You do not love the Lord with all your heart, and you do not love your brother with all your heart. உங்களுடைய கர்த்தரை நீங்கள் முழு மனதோடு நேசிக்கவில்லை, உங்களுடைய சகோதரரையும் நீங்கள் முழு மனதோடு நேசிக்கவில்லை. ஆகவேதான் Yeah, Peter got clicked about it. பேதுருவுக்கு இதை குறித்துதான புரிந்து கொள்ளுதல் வந்துவிட்டது. He immediately wept about it. உடனடியாக அதை குறித்து அவர் மனம் கசந்து அழுதார். He said to Lord, no, you know all things. அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். You know that I am not able to love you wholeheartedly. என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க முடியவில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். That is the reason I have rejected you. அந்த காரணத்தினால் தான் நான் உம்மை நிராகரித்தேன். That is the reason I ran after the world. அந்த காரணத்தினால் தான் நான் இந்த உலகத்திற்கு பின்பதாக ஓடினேன். That is the reason I was fighting or I was angry. அந்த காரணத்தினால் தான் நான் கோபம் கொண்டேன், சண்டையிட்டேன். Yeah, Peter repented. அந்த இடத்திலே பேதுரு மனம் திரும்பினான். And Jesus took him to the upper room of Mark. ஆகவே இயேசு அவனை மார்க்குவினுடைய மேல் வீட்டு அறைக்கு கொண்டு போனார். I want to tell you, brothers and sisters, all those who repent tonight about your love towards the Lord and love towards the other brothers, I tell you, the Lord will take you to that room. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ராத்திரியிலே கர்த்தர் பேரிலே கொண்டிருக்கிற அந்த அன்பு குறைந்ததினால் நீங்கள் மனம் திரும்புகிறீர்களோ, அதே போல உங்களுடைய சகோதரரை நேசிக்கிற காரியத்திலே நீங்கள் குறைந்ததினால் மனம் திரும்புகிறீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ராத்திரியிலே தேவன் மேல் வீட்டறைக்கு எடுத்து செல்வார். Yeah, Peter wept about it. பேதுரு அதை குறித்து மனம் கசந்தான். You don't need to weep about you become angry. நீங்கள் கோபப்பட்டு விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் மனம் கசங்க வேண்டிய அவசியம் இல்லை. That is not the place you have to be weeping or lamenting. நீங்கள் துக்கித்து புலம்ப வேண்டிய பகுதி அதுவல்ல. I do not love you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கவில்லையே என்கிறதுதான். Wholeheartedly I did not love you. முழு இருதயத்தோடு நான் உம்மை நேசிக்கவில்லை ஆண்டவரே என்பதுதான். On the other side of that coin, I did not love my brother. அந்த நாணயத்தின் மற்ற பகுதியாக அந்த சகோதரனை நான் முழு மனதாய் நேசிக்கவில்லையே ஆண்டவரே. You know what happened to Peter? உங்களுக்கு தெரியுமா பேதுருக்கு என்ன சம்பவித்தது என்று? On the Pentecost day, Peter got that eternal life permanently in his heart. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு தன்னுடைய இருதயத்திலே அந்த நித்திய ஜீவனை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டான். As long as he was living on earth, nothing bothered him. அந்த அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் எதுவுமே அவனை
எதுவுமே அவனுக்கு தொந்தரவாக இல்லை. He was full of eternal life. அவன் முழுவதுமாக நித்திய ஜீவனால் நிறைந்திருந்தான். There was no time in his life he was looking sad and he was sitting down sad with a long face. எந்த நேரத்திலும் முகவாடலாக மிகவும் சோகமாக அவன் அமர்ந்திருக்கவே இல்லை. Whatever the situation may be, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, full of joy like his master. தன்னுடைய ஆண்டவரை போலவே எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தான். Brothers, God wants to take us to this level. சகோதரர்களே, இந்த ஒரு நிலைமைக்கு தான் தேவன் நம்மை மேலே கொண்டு வர விரும்புகிறார். All those who repent. யாரெல்லாம் மனம் திரும்புகிறீர்களோ, where you need to repent, எந்த பகுதியிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்? I could not love the Lord wholeheartedly. என்னால் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்க முடியவில்லையே என்கிற அந்த பகுதியிலே, as a result I did not love my brother. அதன் விளைவாக நான் என்னுடைய சகோதரியும் நேசிக்கவில்லை. As a result I have sinned. அதன் விளைவாக நான் பாவம் செய்து விட்டேன். Lord, I repent about that. ஆண்டவரே, இதை குறித்தெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன். Yeah, the first commandment. முதலாவது கற்பனை. If you fail in that, you failed in everything. அந்த இடத்திலே நீங்கள் தவறினால் மற்ற எல்லா இடத்திலும் நீங்கள் தோற்று போவீர்கள். So may the Lord lead us to a life of eternal joy. ஆகவே ஒரு நித்தியமான சந்தோஷமுள்ள ஜீவியத்திற்குள்ளாக தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக. The Lord is ready tonight. இந்த ராத்திரியிலே அதற்காக தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். Yeah, Lord did not take much time. அதற்கு ஆண்டவருக்கு அதிக நேரம் எடுக்காது. Yeah, as soon as Peter repented, பேதுரு மனம் திரும்பின அந்த மாத்திரத்திலே the Lord spoke about him until end of his life. அவனுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் அவனோடு கூட சொல்லிவிட்டார். Yeah, knowing the true God and Jesus Christ whom you sent, he is eternal life. ஒன்றான நீ தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். I translate it like this. அதை நான் இப்படியாக மொழிபெயர்த்திருக்கிறேன். Loving God the Father and Jesus Christ my Lord wholeheartedly more than all things is eternal life. பிதாவாகிய தேவனையும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் என் முழு இருதயத்தோடு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நான் நேசிக்கிறேன் அல்லவா, அதுதான் நித்திய ஜீவன். Amen. ஆமென்.